அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் சின்ன ரீகேப். நேத்து பார்த்த அந்த சுவாதிஷ்டான் சக்கராவை பத்தி ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு, நம்ம மெடிடேஷன் சக்கரால நல்லா டீப் மெடிடேஷன் பண்ணிட்டு, ஸ்ரீ மாதாஜியோட ஸ்பீச் கேட்க போறோம். ஸ்ரீ மாதாஜி சுவாதிஷ்டான் சக்கரால பத்தி சொல்ற ஸ்பீச் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். இப்ப நம்ம எல்லாரும் செஷனுக்குள்ள போகலாம். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் நல்லா ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்மளோட சூட்சும சரீரத்துல இருக்கிற 2வது சக்கரம் சுவாதிஷ்டான் சக்கரத்தை பத்தி பார்த்தோம். சுவாதிஷ்டான் சக்கரம் நல்ல எல்லோ கலர்ல இருக்கும். 6 பெட்டல்ஸ் இருக்கும் அந்த சக்கராக்கு. அதோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி கொடுக்கும், பியூர் நாலேஜ், நம்மளுக்கு தூய்மையான அறிவு, பியூர் அட்டென்ஷன், நம்மளோட கவனம் ரொம்ப தூய்மையா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளோட கவனம் சிதறாது, நல்ல தூய்மையான கவனம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த சக்கரங்கள் எதனால அடைப்படுது, இதோட எனர்ஜி ஏன் வெளியே போக மாட்டேங்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். என்னன்னா ஓவர் திங்கிங், நம்ம ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நிறைய பிளானிங், அதே மாதிரி ரொம்ப ஈகோஸ்டிக்கா இருக்கிறது, எல்லா விஷயத்திலயும் நம்ம சொல்றதுதான் நடக்கணும். அப்புறம் அடுத்தவங்களை டாமினேஷன் பண்றது, அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்க செய்யறாங்கன்னு சொல்லாம நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாமே அந்த சக்கரா ஃபால்ட் ஆகும். இப்போ இந்த சக்கரா அடைப்படுது அப்படின்னா இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நம்ம எப்படி இந்த இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒண்ணு நம்ம ரெகுலரா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஃபுட் சோக்கிங், நம்ம அது ரெகுலரா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு அந்த சக்கரால உள்ள கேச்சஸ், இந்த தடைப்படுற காரணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகிடும். அப்புறம் 2வது என்னதுன்னா, நம்ம டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரே பண்ணணும். அந்த சக்கரால கை வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணும்போது, எனக்கு இந்த சக்கராவை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம ஹார்ட்ல இருந்து கேட்கும் போதே இந்த சக்கரா நல்லா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அது நல்லா எனர்ஜெட்டிக்கா நம்மளுக்கு அந்த சுத்தி இருக்கிற அந்த சக்கராவை சுத்தி இருக்கிற உறுப்புகளுக்கு எனர்ஜி நல்லா போகும். அதனால அந்த உறுப்புகள்லாம் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதோட முக்கியமான விஷயம், நம்மளுக்கு நல்ல கற்பனை வளமும் படைப்பாற்றலும் கிடைக்கும். நேத்து 2 பாயிண்ட் சொல்லல நானு. முக்கியமா இந்த சக்ரா நல்லா ஆக்டிவேட்டா இல்லாம, தடைப்பட்டு ரொம்ப சக்தி இல்லாம இருக்கும்போது நம்மளுக்கு போலி குருமார்களை நோக்கி நம்மளோட மனம் செல்ல ஆரம்பிக்கும். நம்மளோட மனம் மூட நம்பிக்கைகள்ல நம்மளுக்கு நிறைய நம்பிக்கை வரும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய போலி குருமார்கள், சாமியார்கள் இவங்க எல்லாம் வர்றாங்க. அதாவது கடவுளுக்கு எதிரானதா அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் இது கடவுளுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு. ஆனா இந்த சக்கரம் பாதிக்கப்படும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி ஈர்க்கப்பட ஆரம்பிப்போம். இது ஒரு விஷயம். இந்த சக்கரா அடைப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம உள்ள போக ஆரம்பிப்போம். இப்போ இந்த சக்கரம் இன்னொரு இது என்னன்னா, நம்மளுக்கு அதீத கோபம் வரும். இந்த சக்கரம் அடைப்பட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முக்கியமா வலது பக்கம் இருக்கிற சுவாதிஷ்டான் சக்கரம் நம்மளுக்கு ஃபால்ட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏனே தெரியாது ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும் கடைசியில் அது சண்டையில தான் முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது இந்த சக்கரா வலது பக்கம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ள இருக்கு, டக்குன்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு சண்டை வந்துருது, டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிரும். சில நேரம் பொருட்கள் எல்லாம் சில பேர் கீழே டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வலது பக்க சுவாதிஷ்டான் சக்கரால நம்ம கை வச்சு நம்ம டெய்லி மெடிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கேரக்டர்லயே நம்மளுக்கு தெரியும், கோபம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது கூட நம்மளால டக்குன்னு அந்த இடத்துல ஒரு அமைதியா பதில் சொல்லாம நம்மளே அமைதிப்படுத்திக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்போ நேத்து சொன்னதோட ஒரு ரீகேப் பார்த்தோம். இப்ப நம்ம எல்லாருமே தியானத்துக்குள்ள போகலாம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே 2 கைகளையும் மடியில வச்சுக்குவோம். கண்களை மூடி நம்மளுடைய இதயத்துல நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவங்க கிட்ட ப்ரே பண்ணுவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு இன்றைய தியானத்தை தாருங்கள். இன்றைய தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்பு நிலையை அடைய அருள் புரியுங்கள். சின்ன பிரேயரா நம்ம ஹார்ட்ல இருந்து கேட்போம். நம்மளோட குரு அவங்கதான் இந்த தியானம் சொல்லி தந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஒரு சின்ன பிரேயர் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு தியானத்தை ஆரம்பிக்கலாம்.
நம்ம மெதுவா கண்களை திறந்து குண்டலினியை உயர்த்தி கவசமிட்டுக் கொள்ளலாம். நாம் இப்பொழுது நம்மை சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். 2 கைகளும் பூமியின் மீது, கண்களை மூடிக்கொள்ளவும். நம்முடைய கவனம் 2 உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும். அன்னையே, எங்களை சமநிலைப்படுத்துங்கள். எங்களிடம் உள்ள அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் பூமியின் வழியாக நீக்கிவிடுங்கள். இடது கை மடி மீது, வலது கை பூமியில். அன்னையே, எங்களுடைய இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். மதர், please cleanse our இடநாடி. நம்முடைய கவனம் இடது உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும். நம்மளுடைய இதயத்திலிருந்து கேட்போம், அன்னையே, எங்களுடைய இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி. அன்னையே, எங்களுடைய வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். வலது நாடியை பாதிக்கின்ற அனைத்து விதமான எதிர்கால சிந்தனைகளையும் திட்டமிடல்களையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். நம்முடைய கவனம் வலது உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும். இரண்டு கைகளும் மடி மீது. நம்முடைய கவனம் நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் நடுநாடியில் இருக்கட்டும். அன்னையே, எங்களுடைய நடுநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை பாதிக்கின்ற அனைத்து விதமான கடந்த கால சிந்தனைகளையும் எதிர்கால சிந்தனைகளையும் நீக்கி எங்களை நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க செய்யுங்கள். நம்முடைய கவனம் இரண்டு உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும். மெதுவாக நம்முடைய கவனத்தை முதுகுத்தண்டுவடத்தின் அடிப்பகுதியில் முதலாவது சக்கரம் மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம்.
அன்னையே, குண்டலினி மாதா மேலே எழும்புவதற்கு அனுமதி தாருங்கள். மெதுவாக நம்முடைய கவனத்தை சுவாதிஷ்டான் சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். இரண்டாவது சக்கரம். இடது கை மடி மீது, வலது கை இடது பக்க சுவாதிஷ்டான் சக்கரத்தில். அன்னையே, எங்களுக்கு தூய்மையான தெய்வீக அறிவை தாருங்கள். நம்முடைய கவனம் இடது உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும். வலது கை மடியில் இருக்கட்டும். இடது கை எடுத்து வலது பக்கத்துல இருக்கிற சுவாதிஷ்டான் சக்கரத்துல வைப்போம். அடி வயிற்றுல வலது பக்கம். அன்னையே, எங்களுக்கு தூய்மையான தெய்வீக கவனத்தை தாருங்கள். எங்களின் கவனத்தை பாதிக்கின்ற அனைத்து விஷயங்களையும் தூய்மைப்படுத்துங்கள். நம்முடைய கவனம் வலது உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும். இடது கை மடி மீது, வலது கை நம்மளுடைய நடு அடி வயிற்று வைத்துக் கொள்வோம். அன்னையே, எங்களுக்கு கற்பனை வளத்தையும் படைப்பாற்றலையும் தாருங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் இறைசக்தியாகிய தாங்கள் தயவு செய்து எங்களுக்கு கற்பனை வளத்தையும் படைப்பாற்றலையும் தாருங்கள். இரண்டு கைகளும் மடி மீது, நம்முடைய கவனம் உச்சந்தலையில் இருக்கட்டும். சிறிது நேரம் தியானம். இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic. And they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give an example of a very good example of one Swadhisthana Chakra. Is the center, in the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean, it's one of the parts. Now, the work of the Swadhisthana Chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time. We don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So one of the works it has got, it moves here. And also it has to look after your liver, it has to look after your pancreas, it has to look after spleen, it has to look after your kidneys, it has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards.
As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if we go to a village, they'll say you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. Here we think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, keeps the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack and die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save them. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. See, supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple. நாம் மெதுவாக கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். நாம் மெதுவாக கண்களை திறந்து நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய தியானத்தை தந்ததற்கு மிக்க நன்றி அன்னையே. நாம் அனைவரும் குண்டலினியை உயர்த்தி கவசமிட்டுக் கொள்ளலாம்.
இத்துடன் இன்றைய தியானம் நிறைவடைந்தது. யாருக்கு ஏதும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு ஸ்ரீ மாதாஜி அவங்க சொற்பொழிவுல சொல்லியிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். டே டு டே லைஃப்ல நம்ம எதையாவது ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஸ்கூலுக்கு போகணும், எங்க போகணும்னாலே ஹரிபரியில தான் கிளம்புறோம். ஒரு சாப்பாடு கூட நம்மளால சீக்கிரம் சாப்பிட முடியல. இல்ல நம்ம வீட்ல இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது கூட பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடுறது, இல்ல டிவி பாக்குறது, புக்ஸ் பார்த்துட்டு இப்படி சாப்பிடும்போது நம்மளோட கவனம் எங்கெங்க போகுதுன்னா, சாப்பாட்டுல பாதி, நம்ம என்ன வேலை பார்க்கிறோம், மொபைல் பார்க்கிறோம், இல்ல டிவி பார்க்கிறோம். இதுல நம்மளோட கவனம் போகுது. அப்ப பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா அதுவும் அதோட ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு, டைஜஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப பிளட் ஃப்ளோ ரொம்ப வேகமா ஓடும்போது, அந்த எனர்ஜி பம்பிங் வேகமா நடக்கும். அப்போ பாடியில ஹீட் அதிகமாகும். நீங்க நல்லா உங்கள நீங்களே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டா கூட நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னா, கவனம் வைக்க முடியாது. அந்த கேள்விக்கு நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஆன்சர் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். நம்ம ஒரு நேரம் ஒரு வேலை செய்யும்போது நம்மளுக்கு இருக்கிற பீஸ் வேற. அதுதான் இன்னைக்கு ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க. நம்ம வேக வேகமா செய்யும்போது நம்மளோட ஸ்ப்ளீன் பாதிக்குது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கோபம் வருது. நம்மளோட அந்த சக்கரா பாதிக்குது. இதனால என்ன ஆகும்னா உடல்நிலை சீக்கிரம் கெடுது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஒரு 35 இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு பார்த்தா எப்படி 35 இயர்ஸ்ல ஒரு 30 இயர்ஸ்லயா பிபி வரும்? ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு அந்த நம்மளோட சப்டில் பாடியை பத்தியே நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம இந்த மாதிரி டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிலேயே ஒரு பீஸ் இருந்துட்டே இருக்கும். நம்மளோட செயல் சரியா சரியில்லையான்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு நாமே குருங்கும் போது நம்மளே கைட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம எதுலையுமே நிதானம், பீஸ்ஃபுல்னஸ் பார்க்கும்போது நம்மளோட பிளட் ஃப்ளோ எல்லாமே ரெகுலேஷன் ரொம்ப கரெக்டா ரிதமிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அப்பளோட நம்மளோட உடல் பிரச்சனைகள் வராது. நம்மள சுத்தி இருக்கிற அந்த கம்யூனிகேஷன்ல எந்த பிரச்சனையும் வராது. அதனால அன்னைக்கு டே கரெக்டா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா போகும். நேத்து நம்ம மெடிடேஷன் பண்ணோம். யாரும் அதை வீட்டுல செஞ்சு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்களா? மேடம், நான் பாஸ்கரன் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். என்னோட கிளைண்ட் கால் இமிடியேட்டா இருந்தது, அதனால என்னால ஜாயின் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே ஓகே சார். சார், நான் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். நான் டெய்லி கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நான் ஃபுட் ஸ்டாக்கிங்கும் பண்றேன். ஒரே ஒரு கொஸ்டின் என்ன இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதாவது நம்ம இதுக்கு ஏதாவது இருக்கா, இல்ல நார்மலா எப்படி ஏதாவது இப்போ டைமிங் மார்னிங்ல சொல்லியிருந்தாங்க, ஏர்லி மார்னிங் பண்றது நல்லா இருக்கும் மெடிடேஷனுக்குன்னு. ஆமா சார். ஃபுட் ஹேபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன கண்டினியூ பண்றீங்களோ அதே பண்ணலாம். ஆனா ஸ்ரீ மாதாஜி சொல்லியிருக்காங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்மளோட வைப்ரேஷன்ஸ் பொறுத்து. அதாவது நம்ம ரொம்ப ரைட் சைடட் பர்சனா இருக்கிறோம், நம்ம ரொம்ப வேலைகள் அதிகமா இருக்கு, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கிங் பர்சனா இருக்கிறோம், நம்மளுக்கு ரொம்ப கோபம் வருது, இந்த மாதிரி இருந்ததுன்னா லிவரை கூல் பண்ற மாதிரி உள்ள ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதாவது ரைஸ் நிறைய சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டு, சீஸ், மில்க் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம லிவரை கூல் பண்ற மாதிரி உள்ள சாப்பாடு எடுத்துக்கோங்கன்றாங்க. இதே இது நம்ம ரொம்ப ட்ரௌசியா ஒரு மாதிரி டல் டேயா போகுது, நம்மளுக்கு ஒரு ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்மளுக்கு லைஃப் ஒரு மாதிரி போரிங் டே, அன்னைக்கு எந்த ஒர்க் இல்ல, ஒரு மாதிரி இன்ஆக்டிவா இருக்கு, நம்ம ரொம்ப லெஃப்ட் சைடடா இருக்கிறோம், ரொம்ப பாஸ்ட் தாட்ஸ் இப்படியுமா இருக்கிறோம்னா அந்த டைம் நீங்க நல்ல புரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி வேற எந்த கண்டிஷனும் கிடையாது நம்மளோட ஃபுட்டு பத்தி. நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதே எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கும் போதே நம்மளுக்கே தெரியும் இந்த ஃபுட் நம்மளுக்கு ஓகே, இந்த ஃபுட் ஓகே இல்லைன்றது நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே ஓகே, நன்றி மேடம். ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் கூட நான் இப்போ பாதியில ஜாயின் பண்ணதால நான் அதுக்கப்புறம் மெடிடேஷன் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐ அம் பிராக்டிசிங் இட் ஆக்சுவலி. ஓகே ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு, நீங்க குழந்தைங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னதுனால நல்லா குழந்தைங்க இப்போ ஓவர் ஆக்டிவா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க, உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம உட்கார்ந்தும் போது அவங்களுக்கு அந்த சக்கரால கை வச்சு கொஞ்ச நேரம் நீங்களே மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்கள மடியில உட்கார வச்சுட்டு கூட, இல்ல அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்க அந்த சக்கரால கொஞ்ச நேரம் கை வச்சாலே
அவங்களோட அந்த ஓவர் ஆக்டிவா இருக்கிறது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். குழந்தைங்க கொஞ்சம் காமா இருக்க ஆரம்பிப்பாங்க. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். இப்ப குழந்தைகளுக்கு ஃபுட் சோக்கிங் பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பா பண்ணலாம் சார். நாங்க இந்த ஸ்கூல்ஸ்ல சொல்லி தரும்போது கூட குழந்தைங்க செய்வாங்க, ஸ்கூல்ல கூட. ஏன்னா அவங்க பண்றச்சு அவங்களுக்கு அந்த பந்தன் போட முடியாது. இப்ப எப்படி அவங்களுக்கு பதில் நாம போடலாமா, இல்ல அப்படியே உட்கார வச்சுட்டு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம்? அவங்கள கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க உட்கார வச்சுட்டாலே போதும். அவங்க அந்த தண்ணியில நம்ம உட்கார வச்சிருந்தாலே அவங்களுக்கு குளிர். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் நடக்கும், நம்மள மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்காது. அதனால ரொம்ப சீக்கிரமே அவங்க நல்லாவே பீஸ்ஃபுல் ஆயிருவாங்க. நீங்க என்னன்னா அவங்க நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு நீங்க உட்கார வச்சு கொஞ்சம் பேக்ல இருந்து பந்தன் கவசம் போட்டு கொடுங்க. ஓகே ஓகே, நன்றி மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? நீங்க எல்லாரும் உங்க போன் நம்பரும் உங்க நேமும் உங்க சாட் பாக்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புனா பிரைவேட்டாலும் நாங்க அனுப்பிக்கலாம். நாங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்க போன் நம்பர் பிளஸ் உங்க நேம் ரெண்டையுமே வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். நீங்க வந்து அது பிரைவேட்டா சௌமியா, அவங்களுக்கே சௌமியான்ற நேம்ல இருக்கிறவங்களுக்கே நீங்க பிரைவேட்டா கூட நீங்க மெசேஜ் பண்ணிருங்க, உங்க போன் நம்பர்ஸ் அண்ட் நேம். வேற எந்த பர்பஸ்? தேங்க்யூ சார். வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னைக்கு யாரும் மெடிடேஷன் பண்ணும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி பாத்தீங்களா? உங்களோட இன்னைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தா நீங்க சொல்லலாம். கதிரவன் சார், நீங்க சொல்லலாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். மேம், கேக்குதுங்களா? நீங்க பேசுறது நல்லா கேக்குது மேம். ஒரு 2 டேஸ் வந்து தியானம் பண்ணப்ப நீங்க ஃபீட்பேக்ல வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. என்னது சார்? மேம், இந்த இடது கையை உணர சொன்னீங்கல்ல, ஆமா சார். அப்ப நல்லாவே தெரிஞ்சது மேம். அந்த கரெக்டா அந்த குழியான இடம் இருக்குல்ல, ஆமா சார். அது நல்லாவே ஒரு கூலிங்கான வைப் தெரிஞ்சது மேம். ஓ நைஸ் சார். ஃபர்ஸ்ட் டே வந்து வலது கையில தெரிஞ்சது. சரிங்க சார். இடது கையில ஒரு மாதிரி ஹீட்டா இருந்த மாதிரி இருந்தது. சௌமியா மேம் வந்து என்ன சொன்னாங்க, நீங்க இடது கையை வந்து உற்று நோக்குங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த ஃபீல் உணர முடியும்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சார். இடையில நேத்திக்கு முந்தானாலோ கட் ஆனதுல மேம், செக்ஷன் போயிட்டு இருக்கக்குள்ளே ஓ சரி, நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது மேம். ஓகே, நம்ம எல்லாருமே இப்போ கலெக்டிவா மெடிடேஷன் பண்ணிட்டே வரோம் பாத்தீங்களா, ரெகுலரா. அந்த டைம் அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கும்போது எல்லாரும் கலெக்டிவா நம்மளுக்கு கிளியரன்ஸ் நடக்கும். அப்போ இன்னும் நல்லா வைப்ரேஷன்ஸா இன்னும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ஃபுட் சோக்கிங்கும் நம்ம ரெகுலரா செய்வோம். அதான் சொன்னேன், இந்த மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் டேவோட நம்ம பண்ண இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப நாளைக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இன்னைக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ஹாப்பினிங், அந்த கூல் வைப்ரேஷன்ஸ் நமக்கு வருதா அப்படின்னு. அப்போ நம்ம கவனம் எங்க போகும்னா உள்ள போயிரும் ஆட்டோமேட்டிக்கா. நம்மளுக்கு வெளியே என்ன நடந்தாலும் நம்மளோட கவனம் நமக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். இது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல மேம், இது ரெண்டாவது இன்னொன்னு சொல்லணும் மேம். நான் அது எப்படி சொல்றது, தியானம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பாடியே ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகி கூலிங் ஆகி எப்படி சொல்றது, மெய் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா சார். அந்த மாதிரி வைப் வருது மேம் உடம்புல. நல்லா அதை உணர முடியுது. ஒரு 4 டைம் 5 டைம் மேல தெரியுது. ஓ நைஸ் நைஸ் சார். அது குண்டலினி ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லாவே இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார்.
அதான் மேம் நீங்க அந்த 3 மூலாதாரம் இடது கை வலது கை உற்று நோக்கக்குள்ள நல்லா ஸ்டெடியில உட்கார்றப்ப ஒரு மாதிரி எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம உட்கார்றப்ப கரெக்டா வந்து ரேஸ் ஆகி உடம்பு ஒரு டைம் கூலிங் ஆகி திரும்பி மேல் செலுத்து திரும்பி கூலிங் ஆயிடுது மேம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வேற யாருக்கும் எதுவும் ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்க. உங்க ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் நேம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொடுக்கலாம். இத்துடன் இன்றைய தியானம் நிறைவடைந்தது. நாளை அனைவரும் சந்திப்போம்.